ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். கேரளாவில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. இந்த உண்ணியப்பம் ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பானி காய்ச்ச போகிறோம். அதுக்காக 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா உருகி வந்துக்கிட்டும், பானி வந்து ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பழம் நல்ல பழுத்த பழமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உண்ணியப்பத்தோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அடிச்செடுக்க போகிறோம். இந்த 3 பழமுமே நான் சேர்த்துக்க போகிறேன். கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து 3 பழம் கண்டிப்பாக தேவை. இப்போ இங்கே வந்து நம்மளோட சர்க்கரை பானி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு சீவில் போட்டு இதில் வந்து சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே இருக்கும். அது போகிறதுக்காக ஒரு சீவில் போட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த பழம் கூட சேர்த்து நம்ம இந்த பானி சேர்த்து அது வந்து பேஸ்ட்டாக அடிச்செடுக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அடிக்க வேண்டாம். பானியை கொஞ்சமாக எடுத்து சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்துடணும். அடுத்ததாக நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கப் அளவுக்கு நம்ம அதே கப்பில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஹாஃப் கப்போட மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்லேயே எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. இதோட இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு, பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். அளவு வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலேயே பாக்கி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பழம் அடித்து வச்சதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பானியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதனால் நான் எடுத்துக்கிட்ட அந்த ஃபுல்லாகவே அந்த சர்க்கரை பானி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதே கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இருந்த சர்க்கரை பானியை ஃபுல்லாகவே ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு தோணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் பீஸை நம்ம வந்து சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வர வறுத்து வந்து எடுத்துக்கலாம். அதை இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து அரை கப் அளவுக்கு நெய்யும் அரை கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து சைடில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பொரிக்கிற நேரத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து 2 மணி நேரம் வச்சுருந்த பேட்டர். கண்டிப்பாக 2 மணி நேரம் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் புளிச்சு வரும். இப்போ நம்ம பணியார சட்டி எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி பாதி அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த அந்த மிக்ஸ்சரை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அந்த சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு மட்டும்தான் நம்ம வந்து இந்த நெய் ஊற்றணும். அதே மாதிரி பாதி அளவுக்கு நம்ம ஊற்றணும். அப்படின்னா தான் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஆகி நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நிறைய எடுத்து ஊற்றிட வேண்டாம். அந்த குழியில் மேலே வேற ஊற்ற வேண்டாம். ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்சமாக அப்படியே உப்பி வரும். அதனால் உங்களுக்கு வந்து பாதி அளவுக்கு ஊற்றினாலே கரெக்டாகவே இருக்கும். இப்போ வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது மாவு ஊற்றினதுக்கப்புறமேட்டு உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு மட்டும்தான் திருப்பணும். மெதுவாக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அப்படியே திரும்பி வந்துடும். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. இந்த பேனு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த அளவுக்கு நெய் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இது இப்போது நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் கலர் வந்து இருக்கணும். கரெக்டான நல்ல கலர் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ 2வது சைடு திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஆனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு மட்டுமே திருப்பி போட்டுக்கோங்க. இல்லாட்டி வந்து அது உடஞ்சி போயிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பாக்கி இருக்கிற மாவையும் இதே மாதிரியே ஒரு பேட்சாக நம்ம வந்து சேர்த்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு தடவையும் ஊற்றுறப்போ இதே மாதிரி நெய் வந்து நம்ம ஊற்றிட்டு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாவை ஊற்றிக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 30 கிட்ட உண்ணியப்பம் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு இந்த பேட்டரோட அளவுக்கு. நல்ல சாஃப்டாகவே வந்து இது வந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நல்ல பழுத்த பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு அதே மாதிரி 2 மணி நேரம் கண்டிப்பாக வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்கணும். நம்ம வந்து வெளியிலே வச்சுருந்தாலும் இது வந்து ஒரு 2 நாள் வரை வெளியில் வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்வீட்டை வந்து பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உண்ணியப்பம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. பானியோட அளவு உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உண்ணியப்பம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரீத்தூஸ் மெனு.